இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நானும் பாத்துட்டேன், பெண்ணு என்ன அடிக்கின்னு கூட சொல்லிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பொண்ணோட அவங்க அம்மா நீங்க சொன்னாதான் நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்லலாமா, இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க அதை ஏத்து பண்றீங்களாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரி, ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆச்சுமா, நீங்க பேசுங்க, நம்ம வகுப்பு முடியும் போது பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிட்ட தோஷ சாமியங்களை இந்த ஜாதகத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒப்பிட்டு இந்த ஆண் பெண் ஜாதகங்கள் பொருந்துதா பொருந்தலையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே முதல்ல இந்த ஆண் ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க. ஆண் ஜாதகம் நான் பிரிண்ட் அவுட் போடணும்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஆண் ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க. நேத்து நைட்டே உங்களுக்கு இந்த ஜாதகம் குரூப்ல பதிவு பண்ணியாச்சு, சரிங்களா? ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வரும் தான் மேலேயே நான் கொஞ்சம் ஆண் அப்படிங்கறதையும் பச்சைல நானே எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன், சரிங்களா? முதல்ல நம்ம எடுத்தவொடனே என்ன செய்வோம், இந்த ஜாதகம் நமக்கு வந்தவொடனே என்ன கேட்பாங்க, பெண் எங்க இருந்து வரும், பொண்ணு சொந்தமா அந்நியமா, அம்மா வீட்டுல இருந்து வருமா அப்பா வீட்டுல இருந்து வருமா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண் அமையுமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண் அமையுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கேள்விகளா இருக்கும். குருபலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான் கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சந்திரனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் குரு வரும்போது அவங்களுக்கு திருமணம், அதாவது குருபலன் கூடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. இந்த ஜாதகருக்கு மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரம். குரு இப்ப கோச்சாரத்துல ரிஷபத்துல இருக்காரு. அப்ப சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ஒற்றைப்படையில குரு இருக்கிறாரு, நாடி முறையில 3, 7, 11 தொடர்புல குரு இருக்காரு. அப்ப இந்த ஜாதகருக்கு குரு பலன் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட கேட்கும் போது நாடி முறையில தொடர்பு போறதுனால குரு பலன் வந்துருச்சு அப்படிங்கிற பதில் சொல்லுவோம். இன்னைக்கு இந்த திருமண தோஷ சாமியம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அதனால இதுல எப்படி நம்மளோட தோஷ சாமிய ரூல்கள்லாம் இதுல ஒத்து வருது அப்படிங்கறத நான் ஆண் ஜாதகத்துல சொல்றேன், நீங்க பெண் ஜாதகத்துல அதை எடுங்க, சரிங்களா? அதற்கு அடுத்ததா இந்த ஜாதகருக்கு கடக லக்னம், 7ஆம் இடத்துல குரு நீச்சம் பெற்றிருக்காரு. நல்லா பாருங்க, 7ஆம் இடத்துல குரு நீச்சம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 7ஆம் இட அதிபதி 9ஆம் இடத்துல சந்திரன் சனி கூட கூடி உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல கேதுவும் இருக்காங்க. குரு சனி பரிவர்த்தனை. இந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிற கார தத்துவம் உள்ள வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9க்குரியவன் 7ஆம் இடத்துல வர்றாரு. அப்ப இந்த திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவுகள்ல அமையுமா அப்படின்னு கேட்டா உறவுகள்ல தான் இந்த திருமணம் அமைந்திருக்க கூடும். ஏன்னா அங்க சந்திரன்கிற காரகமும் உள்ள வருது, 9ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்றாரு. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது தாய் வழி சொந்தமா தந்தை வழி சொந்தமா அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல உறுதி பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த சந்திரன் அப்படிங்கிறவரு பூரட்டாதி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து லக்னத்தையே அங்க, அதாவது லக்னாதிபதியே இங்க சந்திரன் தான். அப்ப 7, 9 தொடர்பு வருது. சந்திரன் அப்படிங்கிற காரகம் தாயையும் சுட்டி காட்டுது. இங்க குருச்சனி பரிவர்த்தனை அப்படிங்கும் போது 9ஆம் அதிபதியையும் இங்க சுட்டி காட்டுது. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது உறவுகளை சொல்லக்கூடியது, சரிங்களா? 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரத்தை மட்டும் சொல்றது கிடையாது, நண்பர்கள் உறவுகளையும் சொல்லக்கூடியது. அப்ப உறவு வழியில தான் இந்த பையனுக்கு திருமணம் அப்படிங்கறத சூட்சமா 7, 9 சம்பந்தம் தொடர்பு நமக்கு உறுதி பண்ணுது. அப்ப 9ஆம் இட தொடர்பும் வருது, சந்திரன் அப்படிங்கிற காரக தொடர்பும் வருது. அப்ப இந்த இடத்துல தந்தை வழி சொந்தமா தாய் வழி சொந்தமா அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதியவும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன்
இந்த பையனுக்கு வந்து சுக்கிரன் வந்து திரிசூன்யம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது மேசத்துல சூரியன் உச்சமாகி அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து சூரியன் சுக்கிரன் புதன் ஒற்றுமையா இருந்து 4ஆம் வீட்டை பாக்குறாங்க. அந்த சுக்கிரன் நிக்கிற நட்சத்திரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்துல நிக்குது, சூரியனோட நட்சத்திரத்திலேயே நிக்குது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் தந்தை அப்படிங்கறதான் அதிகமா சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா இந்த பையனுக்கு அமைந்த திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா சம்மதத்தோட. இந்த இடத்துல வந்து இந்த பையனுக்கு சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8க்குரியவர் பிளஸ் 7க்கும் அவர் தான் அதிபதி. அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே பூரட்டாதி சாரத்துலதான் இருக்காரு. சோ சார அடிப்படையில கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க தந்தையா தாயா, தாய் வழி உறவா தந்தை வழி உறவா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாத அளவு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா இங்க குருச்சனி பரிவர்த்தனையாகி குருவும் சந்திரனும் அங்க சேர்றாங்க. அப்ப சந்திரனும் சேரும்போது 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல போய் உக்காந்து அந்த 9ஆம் அதிபதியான குரு வாங்குற சாரம் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அத்தை அப்படிங்கறதையும் குறிக்கும். அதே மாதிரி சகோதர வழி அப்படிங்கறதையும் அந்த இடத்துல குறிக்கும். அப்ப இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது சகோதர வழி உள்ள ஒருத்தவங்க மூலமாதான் அந்த பெண் வரும். அப்படிங்கும்போது சகோதர வழி அப்படிங்கும்போது அப்பா வழியில சகோதரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அக்கா முறையாயிரும். சாரி, கூட பிறந்த அக்கா முறை வரும். அண்ணன் அப்படின்னு எடுத்தோம்னா அண்ணன் பிள்ளைன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மகா முறை வந்துடும். அப்ப அக்கா பிள்ளையதான் இவன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால கூட பிறந்த அக்காவா இல்லாம அப்பா வழியில செவ்வாய்ங்கிறது அத்தைக்கும் காரணமாகும். அப்ப அப்பா வழியில அத்தை வழி முறையில உள்ள பெண்களோ அல்லது அம்மா வழியில அக்கா முறை உள்ள பெண்களாலேயோ தான் இந்த பையனுக்கு வந்து பெண் கிடைக்கணும். இந்த இடத்துல நான் சொல்றது புரியுதா புரியலையா? இன்னொருக்க கேளுங்க. இந்த இடத்த திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்மா ஒரு முறை சொல்லுங்கம்மா, ஒரே குழப்பமாவே இருக்குதுங்கம்மா. அதாவது சார் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திருமணம் அப்படிங்கிறது குரு பலன் வந்துருச்சா அப்படிங்கறது பாக்குறோம். சந்திரனுக்கு ரிஷபத்துல குரு இருக்காரு. சோ 3, 7, 11 தொடர்புல வர்றாரு. அதனால திருமணத்துக்கான குரு பலன் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து திருமணம் சொந்தமா அந்நியமா அப்படின்னு பாக்குறோம். 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அந்த குரு 9க்குரியவரா இருந்து லக்னத்தை பாக்குறாரு. சோ அந்த குரு 9க்குரியவரா இருக்கிறதுனால குருவும் சனியும் அங்க பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது உறவுக்குள்ளதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகி சந்திரன் கூட போய் குரு சேர்றாரு. அப்ப சந்திரன் வழியில இருந்து, அதாவது தாய் வழியில இருந்து பெண் வருதா, தந்தை வழியில இருந்து பெண் வருதா அப்படிங்கறத பாக்கணும். அப்ப இந்த இடத்துல குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரா, அப்ப அந்த பெண் எதன் மூலம் வர்றா அப்படின்னு பாக்குறதுக்காக குரு நிக்கிற கால் பாக்குறோம். குரு வந்து அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர வழியா இல்லையா? அப்பா சகோதர வழி. சரிங்களா? அப்ப சகோதர வழிங்கும் போது அண்ணனோட பொண்ணை வந்து கட்டிக்க முடியாது. சரிங்களா? ஆனா அக்காவோட பொண்ணை கட்டிக்கலாம். சரியா? அப்ப அக்காவோட பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அக்கா அப்படிங்கிற முறை வந்து கூட பிறந்தவங்களா இல்ல
ஒண்ணு விட்ட சொந்தமா அப்படின்னு யோசிக்கும் போது குரு சனி பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால கூட பிறந்தவங்க கிடையாது, ஒண்ணு விட்ட சொந்தம். அதாவது அம்மா வழியில அங்க சந்திரன் இருக்காங்களா, அம்மா வழியில பெரியம்மாக்கும் சந்திரன் தான் வரும். சரிங்களா? பெரியம்மாவோட அக்கா பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்றது அப்படின்னா, இப்ப ராகச்சந்திரகா மேம் இருக்காங்க, அவங்க பொண்ண வந்து ராகச்சந்திரிகா மேம் வீட்டுல இப்ப பையன் இருக்கு அப்படின்னா அவங்களோட பையனுக்கு வந்து அவங்களோட தங்கச்சி பொண்ணை எடுக்கிற மாதிரி. புரியுதா? இன்னொருக்க சொல்லணுமா? அதாவது பெரியம்மா பொண்ணு இருக்கும்ல சார், அந்த பையனோட பெரியம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த பையனோட பெரியம்மா பொண்ணோட பொண்ணை கட்டிக்கிறான். அப்ப தாய் மாமன் வந்துருதா? ஓகேங்க மேம், புரியுது. தாய் மாமன் ஐயா அக்கா பொண்ணை கட்டிக்கிறதுனா நம்ம பையன் இருக்கு. அதனால ஒண்ணு விட்ட சொந்தத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க. பெரியம்மாவோட பொண்ணு இருப்பாங்கல்ல, அக்கா பொண்ண அந்த பையன் கட்டிக்கிறான். அம்மா வந்து இந்த இடத்துல சந்திரன் கூட இருக்கிறதுனால அம்மாவோட அக்காவோட பொண்ணை கட்டிக்கிறான். இதுதான் முறை. அதற்கு அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது அப்படிங்கறதுனால நம்ம இவ்வளவு டீப்பா சொல்லிடுறோம். ஆனா இப்ப வெளிய இருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம திணற வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா இங்க வந்து குரு சனி பரிவர்த்தனையா இருக்கு, சந்திரன் கூடயே குரு போய் சேர்றாரு, அதனால அப்பா வழி சொந்தத்துல இருந்தும் பெண் வர வாய்ப்பு இருக்கு, அம்மா வழி சொந்தத்துல இருந்தும் பெண் வர வாய்ப்பு இருக்கு, ரெண்டு சொந்தத்திலயுமே அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து திருமணம் முடிஞ்சதுனால நமக்கு அந்த பையனுக்கு எந்த சொந்தத்துல இருந்து பொண்ணு எடுத்தாங்கிறது தெரியறதுனால அத கார தத்துவங்களை கரெக்டா சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா இவ்வளவு டீப்பா ஜாதகத்துக்கு கேட்கும்போது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்மா வழியிலே இருக்கு, அப்பா வழியிலேயும் வாய்ப்பு இருக்கு, அதோட முடிச்சுக்கிடலாம். சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்து தோஷ சாமியம் அப்படிங்கிற இதுக்குள்ள போக போறோம். இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. முதல்ல வந்து திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த பையனுக்கு வந்து 7ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 7ஆம் இடத்துல நல்லா கேட்டுக்கோங்க, 7ஆம் இடத்துல அசுப கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவங்க இருந்தாங்கன்னா 33% தோஷம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லும் போதும் இதுக்கு மட்டும்தான் எடுக்கணும், தோஷ சாமியம் பார்க்கும்போது எடுக்க கூடாது. அப்ப அந்த இடத்துல குரு தான் இருக்கிறாரு. சோ 7ஆம் இடம் தோஷம் இல்லை அப்படின்னு தான் எடுக்கணும். அப்ப 0% தோஷம். சரிங்களா? அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு 7ஆம் இட அதிபதி சனி பகவான் லக்னத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது. இங்க பாருங்க, லக்னத்துக்கு 6, 8, 12 சனி போகல, அதனால 7ஆம் இடத்துக்கும் 0% தோஷம். அடுத்து கலத்திர காரகர் லக்னத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது, அவரும் இங்க போகல. அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், 7ஆம் இடத்துல குரு நீச்சம் பெற்றிருக்காரு, குரு சனி பரிவர்த்தனை ஆனாலும் இந்த பையனுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாரம்பரிய முறைப்படி சொல்லுவோம். நம்ம தோஷ சாமியப்படி இந்த பையனுக்கு வந்து 0% தோஷம். இந்த பையனுக்கு நடக்கிற வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 27 வயசு, அதாவது 17 ஜனவரி 2024 இந்த பையனுக்கு 27 வயசு முடிஞ்சு 28 வயசு ஆரம்பமாகுது. ஆனா கலத்திரம் அப்படிங்கிற இடத்துல வந்து தோஷம் கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல குரு அப்படிங்கிறவர் இருந்ததுனாலதான் அந்த பையனுக்கு 27 வயசுல திருமணத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு 4 மாசத்துக்கு மேல ஆக போகுது. சோ 27 வயசுங்கிறது ஒரு ஆண் மகனுக்கு வந்து சரியான வயசு திருமணத்துக்கு.
சின்ன வயசுலயே திருமணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு 24ல இருந்து 25 நான் கணக்கு வச்சிருக்கேன். ஆனா ஒரு சில காதல் திருமணங்கள்லாம் 22 வயசுல கூட நடக்குது. ஆனா ஆணுக்கு வந்து பெரும்பாலும் இளம் வயது அப்படிங்கிறது 24, பெண்ணுக்கு வந்து இளம் வயது திருமணம் அப்படிங்கிறது 19ல இருந்து எடுத்துக்கிடலாம். அப்ப இந்த பையனுக்கு வந்து சரியான வயசுல கல்யாணம் நடந்திருக்கு. கலத்தர தோஷம் இவனுக்கு இல்லை அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகம் புத்திர தோஷம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த ஜாதகத்துல 5ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்துல அசுபர்களாகிய சூரியன், சனி, ராகு, கேது யாருமே இல்ல. 5ஆம் பாவகமும் வந்து பாத்தீங்கன்னா முதல் ரூல் படி வந்து 0% தோஷம். சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க, அப்பதான் நீங்க பெண் ஜாதகத்துல எடுக்க முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4, 8, 12ல மறையக்கூடாது. இங்க அந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 4, 8, 12ல மறையல. அதனால அதுவும் 0% தோஷம். அதுக்கடுத்து புத்திரகாரகர் குரு லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராசி அடிப்படையில தான் எடுக்கணும் தோஷ சாமியம். சரிங்களா? அப்ப குருவும் இங்க வந்து 0% தோஷம். அப்ப 5ஆம் இடமும் தோஷம் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல கணக்கு எடுத்துக்கோங்க. அதற்கடுத்ததா இப்ப வந்து 7ஆம் இடம் கலத்திர தோஷம் அப்படிங்கறது பாத்துட்டோம். அதுக்கடுத்து புத்திர தோஷம் அப்படிங்கறது பாத்துட்டோம். அதுக்கு அடுத்ததா ஆயுள் தோஷம் அல்லது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கறது 8ஆம் இடத்தை வச்சு பார்க்கணும். அந்த 8ஆம் இட தோஷம் இப்ப பார்க்க போறோம். 8ஆம் இடத்துல எந்த கோளுமே இல்ல, அதனால 0% தோஷம். அதுக்கடுத்து 8ஆம் இடத்து அதிபதி சனி லக்னத்துக்கு 6, 8, 12ல போகல, 0% தோஷம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவக காரகர் சனியும் 6, 8, 12ல போகல, 8ஆம் இடமும் இங்க 0% தோஷம். அதற்கடுத்ததா இந்த ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இல்லை. சரிங்களா? அதற்கடுத்ததா செவ்வாய் தோஷம் அப்படிங்கறது பார்க்க போறோம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. சரிங்களா? அப்ப செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நம்ம ரூல் படி செவ்வாய் தோஷம் இருக்கு. அப்ப இது சம்பந்தமான பொண்ணை இவர் கட்டிக்கிடணும். அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்க்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்பட்ட ஜாதகர் வந்து குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணி தாம்பத்திய உறவுகள் வச்சு கொள்ளுவாங்க. அப்ப இவங்க வந்து குடும்ப சூழ்நிலைய அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகர். அத வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த ஜாதகருக்கு இருக்கு, செவ்வாய் தோஷம் உண்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததா சர்ப்ப தோஷம் அப்படிங்கறது பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு சர்ப்ப தோஷம் இருக்கா இல்லையா? இது வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, யாராவது இல்லைங்கம்மா. ஓகே, இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததா இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கறதான் வந்து நம்ம கலத்தர சிறப்பு விதி அப்படிங்கறதையும் சொல்றோம். இப்ப நம்ம சொல்லி கொடுத்த எல்லா தோஷங்களும் பாத்துட்டோமா? ஏதாவது ஒரு தோஷம் விட்டுருக்கோமா? கலத்தர தோஷம் பாத்துட்டோம், புத்திர தோஷம் பாத்துட்டோம், 8ஆம் பாவக தோஷம் பாத்துட்டோம், ஆயில் பாக்கணுங்கம்மா. ஆயில் தோஷம் சரி. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் அல்லது மாங்கல்யம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க சார். மியூட் எடுக்க முடியல. சொல்லுங்க. 8ஆம் இடம் எடுத்துட்டுங்கம்மா. அதுக்கு ஆயில் தாங்கம்மா. அதுக்கு வந்துடும். 8ஆம் இடம் தனியா பார்க்க வேண்டியது 3ஆவதா பார்ப்போம். பாத்துட்டோம். ஆமா கரெக்ட். எழுதுறீங்களா எழுதலையா?
எழுதிட்டேங்கம்மா. முன்னாடி முதல்ல 7ஆம் முன்னாடி பார்த்தோம், அடுத்து 5ஆம் பார்த்தோம், அடுத்து ஆயுள் அல்லது மாங்கல்யம் அப்படிங்கிறது 8ஆம் இட தோஷம் தானே. 8ஆம் இடமும் அந்த பையனுக்கு தோஷம் கிடைக்குது. சரிங்களா. அடுத்து செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்த்தோம். செவ்வாய் தோஷம் இருக்கு. அடுத்து ஆயில் நல்லா இருக்கு. ஆயில் தனியா பாத்தங்கம்மா, அது நல்லா இருக்குங்கம்மா. போட்டு வச்சிட்டேங்க நல்லா முன்னாடி. இருக்கு. சரிங்களா சார். அடுத்து காலசர்ப்ப தோஷம் உண்டா இல்லையான்னு பார்த்தோம். காலசர்ப்ப தோஷமும் இல்லை, சர்ப்ப தோஷமும் இல்லை. சரிங்களா. காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகங்களும் சிக்கிறது, அதுவும் இங்க இல்ல. அதே மாதிரி சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது லக்னத்துல ராகு கேதுக்கள், லக்னம் பிளஸ் 7ல ராகு கேதுக்கள் இருக்கிறது, 2ஆம் இடம் பிளஸ் 8ல ராகு கேதுக்கள் இருக்கிறது சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த தோஷமும் இந்த பையனுக்கு இல்லை. சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோஷ சாமிய விதிப்படி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது ஒரு மைனஸ். அதற்கடுத்ததா இப்ப பாரம்பரிய விதிக்குள்ள போவோம். சரிங்களா. பாரம்பரிய விதிக்குள்ள போனோம்னா இந்த பையனுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்ந்திருக்காங்க பாருங்க. சந்திரன் சனி புணர்ப்பு யோகமா? ஆமாங்கம்மா. ஓகே. புணர்ப்பு யோகம். அந்த புணர்ப்பு யோகம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு இளம் வயசுல திருமணம் முடியாம கரெக்டா 27 வயசுல முடிஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கறத உள்வாங்கிக்கோங்க. இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகருக்கு ஒண்ணு புணர்ப்பு தோஷம் உள்ள பொண்ணே அமையும். அப்படி இல்ல இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷ ரெமடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதிக்கோங்க, பரிகாரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. பிரதமை திதியில இந்த புணர்ப்பு யோகம் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னா இந்த புணர்ப்பு தோஷம் விலகும். பிரதமை திதியில பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற பிரதமைன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த பிரதம தோஷங்கிறது கரையணும். அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதமையில பண்ணோம்னா வளரும். சரிங்களா. அதனால தேய்பிறை பிரதமை திதியில இந்த கல்யாணத்தை பண்ணுனா சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு பரிகாரம் தேய்பிறை பிரதம திதியில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி. அதுக்கு அடுத்தது தசா புத்தி அப்படிங்கிற ஒரு இதுல போனோம். இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் திசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கீழே பாருங்க, புதன் திசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் வந்து இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7, 8, 9, 10ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு ராசியில. ஆனா ஸ்ரீபதி பாவத்துல போய் பாருங்க, புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதற்கு அடுத்ததா புத்திநாதன் சுக்கிரன். புத்திநாதன் சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல, மன்னிக்கணும், 10ஆம் இடத்துல இருக்கிறாரு பாவகப்படி. அப்ப இவனுக்கு வந்து 2, 6, 10 இரட்டைப்படை புத்தியில திருமணம் நடந்திருக்கு. சரிங்களா. நமக்கு வந்து 2, 6, 10ங்கிறது 2ஆம் பட்சம் தான் திருமணத்துக்கு எடுக்கும். இந்த இடத்துல புதன் வந்து 1, 5, 9ல இருந்ததுனால இத வந்து நம்ம அவங்க இதை இணைத்த ஜோதிடர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு. சரிங்களா. எஸ் ஆர் நோ சொல்லுங்கப்பா. ஏன்பா ஆமா மேடம், கரெக்ட்டுங்க மேடம், கரெக்ட்டுங்க மேடம். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாது இடையில பேசாம இருக்கேன் மேடம். அதனால பேச முடியலைங்க மேம். ஏன்னா நான் வந்து பேசிட்டே இருந்தேன்னா இங்க தனி ரூம். சரிங்களா. நீங்க யாராவது ஒரு ஆளாவது ரிப்ளை பண்ணீங்களாதான் கேக்குறீங்க அப்படின்னாது எனக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோ வேற ஏன் தெரியல, வீடியோ தெரியல. அதனாலதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. பாக்குறீங்களா பாக்கலையாங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லைங்கம்மா பாத்துட்டே தான் இருக்கேன். இந்த பையன் ஜாதகத்துல உள்ளது வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு.
அப்ப பாருங்களேன், இந்த பையனோட ஜாதகத்தை இப்ப பாரம்பரிய முறையில வேற யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து குரு நீச்சம் பெற்றிருக்காரு, புத்திரதோஷம் இருக்குன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆமா ஆமாங்க மேடம், கண்டிப்பா. மேலோட்டமா பார்த்தா தோசை அப்படிதான் தோணுச்சுங்க. ஆய்வு பண்ணும்போது தெளிவாயிட்டே வருதுங்க ஒவ்வொன்னா. நல்லா இருக்குங்க. அதுக்காகதான் இந்த ஆய்வு அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா எடுத்துக்கணும். அப்ப இந்த பையனுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்போது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பையனுக்கு வந்து 5ஆம் இடத்தை வந்து 11ஆம் இடத்துல இருந்து மாந்தி பாக்குறாரு. சரிங்களா? நல்லா பாருங்க, 11ஆம் இடத்துல இருந்து மாந்தி 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 5ஆம் இடத்துல இருக்க மாந்தி வந்து யார் சாரத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சாரத்துல இருக்கிறாரு. சூரியன் அப்படிங்கிறவரு இந்த ஜாதகத்துக்கு அவயோகி. முதல் குழந்தை ஏங்க மேடம், முதல் குழந்தை தந்தையை பாதிக்குமா மேடம்? இதுல அதாவது தந்தையை பாதிக்கும்ங்கிறது இங்க சொல்லக்கூடாது சார். அதாவது இந்த பையனுக்கு வந்து முதல் குழந்தை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு இல்லையா? ஆமா, எந்த கிரகமும் இல்ல. எந்த கிரகமும் இல்ல, 5ஆம் இடம் சுத்தமாயிருது. இப்ப வந்து கோச்சார குரு பாக்குறாரு. இந்த பையன் ஜாதகப்படி கோச்சார குரு வந்து இந்த இடத்தை தாண்டும் போது கடைசியில குழந்தை கொடுத்துடணும். ஓகே ஓகே மேடம். இன்னொன்னு ஜாதகப்படி 5ஆம் பாரு பாக்குறாரு மாந்திய, அது ஒரு பிளஸ் தான். அது பிளஸ் தான். அது ஒண்ணு. இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 2024 இருந்தே சூரிய புத்தி தான் நடக்குது. 26 ஜனவரி 2024 அந்த நான் கொடுத்திருக்க பிரிண்ட் அவுட்ல பாருங்க. 26 ஜனவரி 2024 சுக்கிர புத்தி முடிஞ்சிருது. இந்த பையனுக்கு வந்து பிப்ரவரியில தான் கல்யாணம். அப்ப இந்த பையனுக்கு திருமணமே வந்து பாத்தீங்கன்னா அவயோகி திருமணத்தை கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் ஜாதகத்துல அவயோகி உச்சமா உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அவயோகி உச்சமா உட்கார்ந்துருக்காரு, அதுவும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்து கலத்திரக்காரகர் அப்படின்னு அழைக்கப்படுற சுக்கிரன் கூட அமர்ந்ததுனால இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய புத்தியில முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க, சுக்கிர புத்தியிலேயே முடிவு பண்ணிருப்பாங்க. சுக்கிரன் அதே 10ஆம் இடத்துல இருக்காருல்ல சார்? இருக்காருல்ல மேம்? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அதாவது சுக்கிரன் வந்து அதே 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த பையனுக்கு 7-9 தொடர்பு. நம்ம வந்து திருமண ரூல், காதல் திருமணமா அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நடத்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? திருமணத்தை பத்தி நடத்தும் போது 7-9 தொடர்பு. 7-9 தொடர்பு வந்து 70% காதல் திருமணம் சொல்லிருக்கோமா? 7-9 தொடர்பு வர்றதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு 9ஆம் அதிபதியும் சந்திரனும், அதாவது தந்தை காரணமான 9ஆம் அதிபதியும் தாய் காரணமான சந்திரனும் இந்த இடத்துல தொடர்பு கொள்றதுனால இவங்க அம்மா அப்பாவே வந்து ஒரு பொண்ண சுக்கிர புத்தியிலேயே வந்து பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க வந்து சுக்கிர புத்தி முழுக்க இந்த ஜாதகன் காதல் நிச்சயித்த பெண்ணை காதல் பண்ணுவார். 7-9 தொடர்பு வந்து பெரியவர்கள் சம்மதத்தோட நடக்கும். அதுதான் 7-9 தொடர்பு. அப்ப பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணம். கரெக்ட் மேடம், கரெக்ட் மேடம். இப்ப இதுல ரிப்பீட் பண்ணுங்க மேடம். என்ன சார்? கடைசியா சொன்னதை மட்டும் ஒரு குறை ரிப்பீட் பண்ணுங்க மேடம். 7-9 தொடர்பு காதல் திருமணம். ஆமா, 7-9 தொடர்பு அப்படிங்கிறது காதல் திருமணம் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த இதுல வந்து
அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 7, 9 தொடர்பு அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் இங்க தொடர்புறதுனால அம்மாவும் இந்த இடத்துல வர்றாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை அப்படிங்கறதுனால தந்தையும் இந்த இடத்துல வந்து வர்றாங்க. அப்ப தந்தையும் தாயும் சேர்ந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் கூட இவர் வந்து காதல்ல இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி செவ்வாயா, குரு செவ்வாய் சாரத்துல இருக்காரா? அப்ப 5, 7, 9 தொடர்பு வரும்போது 100% காதல் திருமணமா? புரியுதுங்கம்மா. அதனால தாய் தந்தையால் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் திரும்ப பாருங்க. பார்த்துட்டு இதுல சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம அடுத்த வகுப்புக்குள்ள போகலாம். சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேம் 5 எப்படிங்க மேம் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க? அது எனக்கு புரியலையே. யார் சாரத்துல இருக்காரா? ஓ, அவிட்டம் சாரத்துல இருக்கிறதுனால அங்க செவ்வாயும் தொடர்பு கொள்றான்னு சொல்லிட்டீங்களா? ஓகேங்க மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். எல்லாமே பாக்கணும் இல்லையா? ஆமாங்க மேம், கொஞ்சம் மறந்துட்டேன், குருவை மறந்துட்டேன். பார்வை ஏதாவது தொடர்பு கொள்ளுதா, 7ஆம் பார்வையா இல்ல இப்படி கனெக்ட் ஆகுதா அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா வரலன்னு எப்படி மேம் வந்து 5 செவ்வாய கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னுட்டு ஒரு டவுட் வந்துச்சுங்க மேம். இந்த இடத்துல உத்திரதோஷம் இல்லை அப்படின்னு எடுத்தாலும் மாந்தி வந்து அந்த இடத்த பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திர தாமதத்தையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனோட ஜாதகப்படி வந்து கல்யாணம் முடியும் போது, சரிங்களா, கல்யாணம் முடியும் போது குரு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமா இருக்கு. அதனால குரு வந்து அந்த ரிஷபத்தை தாண்டும் போது கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு குழந்தை கொடுத்துருவாரு. இந்த குழந்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதகமும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். 5ஆம் இட தோஷம் எப்படி இருக்கு, 7ஆம் இட தோஷம் எப்படி இருக்கு, மத்த எல்லாத்தையும் கலந்துட்டுதான் இந்த ஜாதகத்தை வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? ஓகே மேம். இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க மேம். கேளுங்க மேம். 11ல இருக்கிற மாந்தி வந்து எதுவும் பண்ண மாட்டார், 11ல மாந்தி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்ல கேள்விப்பட்டாங்க மேம். இப்போ அந்த மாந்தி இருக்கிறது வந்து 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. ஆனா மாந்திக்கு வந்து 2, 7, 11 பார்வை உண்டு. சரியா? மாந்தி 10ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை வந்து பாப்பாரு. அதுக்கு அடுத்ததா புத்திரஸ்தானத்தை பாப்பாரு. ஓகேங்க மேம். அதற்கு அடுத்ததா வந்து அவரோட ரிவர்ஸ் பார்வை அப்படிங்கறது 9ஆம் இடத்துக்கு விழுமா? 11ங்கிறது. ஆமாங்க மேம். அப்ப இந்த இடங்கள்ல வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் கட்டாயம் வரும். அத வந்து எதிர்கொள்றதுக்கு குரு பார்வை. இப்ப இந்த நேரத்துல இவங்களுக்கு கன்சீவ் ஆனாங்கன்னா, இந்த குரு ரிஷபத்தை விட்டு போறதுக்குள்ள கன்சீவ் ஆனாங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. சரியா? இந்த பையனுக்கு சூரிய புத்தி அப்படிங்கறது நல்லா பாருங்க. அவயோகியோட சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 2 ஆகஸ்ட் 2025. சாரிப்பா, நான் பெண்ணோட ஜாதகத்தை பாத்துட்டேன். இந்த பையனுக்கு வந்து சூரிய புத்தி அப்படிங்கிறது 3 மே 2025 வரைக்கும் இருக்கு. 3 மே 2025 வரைக்கும் இருக்கு. அப்ப அவயோகி, சரிங்களா, அவயோகி நமக்கு என்ன செய்ய மாட்டாரு,
சரிங்களா? நல்லது செய்ய மாட்டாருங்க மேம். ஆமா. அதனால இப்ப கோச்சார குரு பார்த்து இந்த பையனுக்கு இப்ப குழந்தை கொடுத்தாதான், அப்படி இல்லைன்னா அவயோகியோட திசை முடிஞ்சு சந்திர புத்தி வரணும். சந்திரன் வந்து 9ல இருக்காரா, இந்த பையன் ஜாதகம் ஆமாங்க மேம். மேடம் செவ்வாய் போயிடுறாரு. ஹலோ மேடம், சொல்லுங்க. செவ்வாய் சூரிய பரிவர்த்தனை இருக்குங்க மேடம். 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா சூரிய செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கு. அதனால ஒரு நன்மை இருக்காங்க மேடம். அந்த பாதிப்பு குறைவா இருக்கு. பரிவர்த்தனை அப்படிங்கறது இப்ப சூரிய புத்தி நடக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம எடுக்கணும் சார். எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுவாரு. சரிங்களா? அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், இன்னொன்னு 10ஆம் இடம் அப்படிங்கிறது வாரிசு. கரெக்ட் மேடம். சரிங்களா? அதனால இந்த குரு வந்து இந்த சூரிய புத்தி முடியறதுக்குள்ள குருவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேலதான் பயிற்சி அவர். கரெக்டா? ஆமா கரெக்ட் மேடம். கரெக்ட். அப்ப இந்த அவயோகியோட தசை புத்தியில இவனுக்கு வந்து எப்படி ஒரு தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா அவனோட காதலும் சக்சஸ் ஆயிருக்கு. அப்ப தெய்வ அனுகூலத்தாலதான் இப்ப ஒரு சில நேரம் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் சுக்கிர புத்தியில என்னதான் காதல் பண்ணியிருந்தாலும் இந்த குரு புத்தியில இந்த குரு பார்வை, கோச்சர குரு பார்வை இல்லைன்னா இந்த திருமணம் நிப்பாட்டப்பட்டிருக்கும். சுப பார்வைங்க மேடம். அதான் கரெக்ட். அதே மாதிரி சார் சொல்ற மாதிரி சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இல்லைனாலும் இந்த திருமணம் நிப்பாட்டப்பட்டிருக்கும். மேடம், அது பாதிப்பு வந்து கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க. பரிவர்த்தனை காப்பாத்தி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா குரு கோச்சார குரு 5ஆம் இடத்துக்கு பார்வை. சரிங்களா? அதே மாதிரி சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து இந்த இடத்துல செவ்வாயும் 2-6-10 தான் வர்றாரு. பாவகத்துல பாருங்க 2-6-10 தான் வர்றாங்க. சோ இப்ப இந்த பையனோட ஜாதக ரீதியா புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேர் லெப்ட் ஆகுறீங்க, உள்ள வர்றீங்க. ஏன், எதுவும் பிரச்சனை என்ன மாதிரியே நெட் ப்ராப்ளமா? சரி, ஓகே, நம்ம கிளாஸ கண்டினியூ பண்ணுவோம். நிப்பாட்னா கண்டினியூட்டி விட்டுரும். என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கறத சொல்ல மறந்துருவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை ஒரு காரணம் திருமணம் நடந்ததுக்கு. கோச்சார குரு வந்து 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, அந்த பையனோட 7ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 2 இடத்துக்கும் பாதை இருக்கிறதுனாலதான் காதல் அங்க கைகூடுது. இல்லனா பேசி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அவயோகியோட புத்தி அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும்போது நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். சோ இந்த ஜாதகத்துல வந்து இந்த ஜாதகத்தை கையாண்டவங்க வந்து ரொம்ப கரெக்டா கையாண்டிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இத கையாண்ட ஜோசியர் யாருன்னு பிறகு சொல்றேன். அடுத்து பெண் ஜாதகத்துக்கு போகலாமா? பெண் ஜாதகத்துக்கு போகலாமா? போகலாம் மேடம். இது தெளிவாயிருச்சு மேடம். பெண் வந்து 25/10/2005 பிறந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த ஜாதகம் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே வாட்ஸ்அப்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இங்க வீடியோ வந்து எனக்கு ஏற்கனவே வந்து அந்த டிஸ்பிளேல வைக்க தெரியாது. இன்னொன்னு எனக்கு இன்னைக்கு வீடியோவும் ஒர்க் ஆகல. சாரும் வந்து ஏதோ கிளாஸ்ல வேற இருக்கிறாங்க. அதனால சாரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. சரிங்களா? அதனால அதுக்கடுத்து நம்ம போக போறது பெண் ஜாதகம். இப்ப இந்த பெண் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, அதாவது குரு வந்து இந்த திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரா, அதாவது குரு பலம் இருக்கா அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல பார்க்கணும். ரிஷபத்துல குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல, அதாவது குருக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இப்ப குரு பலம் இருக்கா இல்லையா? இருக்குங்க மேம். ஓகே, தேங்க்யூ. மேடம் ஆமா சார், கோச்சார குரு தான். ஓகே மேடம். இருக்குது மேடம். சார்
அதாவது முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே குரு பலன் இருக்கான்னு பார்க்கணும். குரு பலன் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒற்றை படைகளான 1, 5, 9, 3, 7, 11ல குரு தொடர்பு வரணும். சரிங்களா? அது நோட்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம், அத ஒரு தடவை பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இப்ப குரு பலன்ங்கிறது பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பெண்ணுக்கு காதல் திருமணமா, சொந்தத்துல திருமணமா அல்லது அந்நியத்துல திருமணமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் நீசம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு 7ஆம் அதிபதியாகிய குரு 5ஆம் இடத்துல வந்திருக்காங்க. அந்த குருவே 11க்கும் அதிபதி ஆகிறார். அப்ப இங்க 5, 7, 11 தொடர்பு வருது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இது காதல் திருமணமா அல்லது ஏற்கனவே ஆண் ஜாதகத்துல நம்ம பாத்துட்டோம். இப்ப பெண் ஜாதகத்துல 2, 5, 7, 11 தொடர்பு வருது. சோ இந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம்? காதல் திருமணம். ஓகே. இந்த இடத்துல இன்னொன்னு, 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் இங்க சம்பந்தப்படல. அத கொஞ்சம் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. 9ஆம் அதிபதி இங்க சம்பந்தப்படல. ஆனா 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கிறது காதல் திருமணம்ங்கிறத நமக்கு 80% அல்லது 90% அப்படின்னு எடுத்துக்கலாம், உறுதி பண்ணது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல 5ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 5ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறதுனால அந்த நீச்ச கிரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு திதி சூன்யம். சரிங்களா? இந்த பிள்ளைக்கு திதி சூன்யம். ஆனா பாத்தீங்கன்னா அவர்தான் யோகி. இந்த ஜாதகத்துக்கு நல்லா பாருங்க, சூரியன் திதி சூன்யம். ஆனா இந்த பிள்ளை பிறந்த நேரப்படி அவர்தான் இந்த பெண்ணுக்கு யோகி. அப்ப இந்த பெண்ணுக்கு முதல்ல ஒரு காதல் வரும். சரிங்களா? சரிங்களா? அந்த காதல் ஒரு நீச்ச, அதாவது தரம் தாழ்ந்த ஒருத்தவங்களோட இருக்கும். அந்த இடத்துல குரு வர்றதுனால இந்த வீட்டு பெரியோர்கள் சுதாரிச்சு இந்த பெண்ணோட ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த பெண்ணுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல போயிருக்காங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல போய் இருக்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் மாமன் ஸ்தானம். 5ம் தாய் மாமனுக்கு சொல்லுவாங்க, 6ம் தாய் மாமனுக்கு சொல்லுவாங்க. நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க, தெரியும். சரியா? இந்த இடத்துல 5ங்கிறது தன்னோட கூட பிறந்த அக்கா பிள்ளைய திருமணம் செய்தது. அந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போனதுனால ஒரு வீடு தள்ளி போறாரு இல்லையா, அதனால 1 விட்ட அக்கா. அதனாலதான் பெரியம்மாவோட அக்கா பிள்ளைய இவன் கெட்ட மாதிரி இந்த ஜாதகம் வந்திருக்கு. இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இவங்க தாயார் ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பார்த்து 1 விட்ட தாய் மாமனுக்கு கெட்ட யோகம் இருக்கு. இந்த பிள்ளையோட காதலை டைவர்ட் பண்ண இதுதான் வழி அப்படிங்கறதுனால பெரியவங்களுக்குள்ள பேசி இந்த திருமணத்தை டைவர்ட் பண்ணி அந்த பிள்ளைய மனமாற்றம் பண்ணி அதுக்கப்புறம் மாமா கூட பேச ஆரம்பிச்சு நல்லா பாருங்க, இந்த பெண்ணுக்கு 18 வயசு 7 மாசம் 21 நாள் தான் ஆகுது. சின்ன வயசா இருக்கா? எஸ் மேடம், எஸ் மேடம். பேரண்ட்ஸ் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணும்போது இந்த குழந்தை ஒத்துக்கணும். ஏன்னா இந்த வயசு டீனேஜ், எதுவுமே புரியாத வயசு அப்படிங்கறதுனால இந்த குழந்தை அதுல முங்கிரும். இது இந்த இடத்துல அந்த பிள்ளையோட 5ஆம் இட சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கா, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கா? எஸ் மேடம், எஸ் மேடம். இது இவங்க இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த முயற்சி பண்ணினாங்கன்னா இந்த பிள்ளை அதுக்கு ஒத்துக்கிடாது. இந்த குடும்பத்துல இந்த பிள்ளையால குடும்பமான காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கறத இந்த இடத்துலயும் புரிஞ்சுக்கிடணும். குரு அப்படிங்கிறது கோச்சார குரு பார்வை அப்படிங்கிறது குலதெய்வம் எல்லாத்துக்கும். சரிங்களா?
அந்த பையனுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்தாரு. இந்த பிள்ளைக்கு 5ஆம் அதிபதிய குரு பார்த்தாரு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? போலாங்க மேம், போலாம். இப்ப காதல் அப்படிங்கறது பார்த்து முடிச்சிட்டோம், குருபலம் அப்படிங்கறத பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது சொந்தமா அந்நியமா அப்படிங்கறதுக்கும் ஒரே சந்தேகம் மேம். கேக்குங்க. இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நீசம் அப்படின்னு நம்ம எப்பயுமே எடுக்க மாட்டோம் இல்லைங்க மேம். அது ஒரு ராஜ கிரகம் அப்படித்தானே எடுப்போம். நோ மேம், பலன் கூறும்போது அதே மாதிரி தந்தை வந்து நமக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறதுக்கும் அதே மாதிரி அந்த பாவ பலன் எடுக்கும் போதும் கண்டிப்பா எடுக்கணும். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. அந்த இடத்துல சூரியனாவே இருந்து அந்த சூரியன் வந்து நீச்சம் பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அதாவது முதல்ல ஒரு திருமணம் பேசி நிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு காதல் பிரேக்கப் அந்த இடத்துல கண்டிப்பா வரும். அதே மாதிரி ராஜகிரகங்களுக்கு நீசம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல. பட் நான் என்னைக்குமே வந்து பலன் பார்க்கும் பொழுது அந்த சூரிய புக்தியோ சூரிய திசையோ நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பலன் வந்து கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் பலம் பொருந்தியவரா இருக்கும் போது கொடுக்குற பலன் நல்லா இருக்கும். பலம் இழந்தவரா இருக்கும் போது அந்த இடத்துல கொடுக்குற பலன் வந்து நல்லா இருக்காது. இந்த பிள்ளை ஜாதகத்துல ஒரு பிளஸ் என்னன்னா திதி சூன்யமாகி அவர் வந்து கெட்டு போனது ஒரு நன்மை. திதி சூன்யம் இங்க செயல்படாது இல்லையா? ஆமாங்க மேம். அதனால இந்த இடத்துல சூரியன் வந்து செயல்பட மாட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது வந்தது, அது 100% உண்மை. சரிங்களா? ஆமா, சூரியன் செயல்படலாம் யோகத்தை செய்ய மாட்டாராமா, அப்படி எடுத்துக்கலாங்களாமா? சூரியன் அந்த இடத்துல வலுவா இருந்ததுன்னா இந்த பெண் காதலிச்சவனாதான் கல்யாணம் பண்ணிருப்பா. இந்த பிள்ளைய நம்ம மனமாற்றம் பண்ணிருக்க முடியாது. புரியுதுங்க மேம். அந்த பொண்ணோட தைரியம் வீரியம் வந்து அங்க கெட்டு போனதுனால அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமான்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஏத்துக்கிட்டா. ஓகேவாங்க மேம்? கரெக்ட். ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். அடுத்தது போகலாமா? போலாம் மேம். ஓகே. அதே மாதிரி இப்ப சொந்தமா அந்நியமாங்கிறதுக்கும் பாத்துட்டோம். 5ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறதுனால 5, 7 சம்பந்தம் வர்றதுனால இந்த இடத்துல வந்து புதன் சுக்கிரன் வந்து யாரு கூட சேர்றாரு? புதன் கூட. அதனால தாய் மாமன் உறவு, புதன் மாமனுக்கு காரகன் அப்படிங்கறதுனால மாமனை கைப்பிடிக்கும் யோகம் இந்த பிள்ளைக்கு வந்துச்சு. இதுவும் முடிஞ்சு போச்சு. அதற்கு அடுத்ததா இப்ப வந்து இந்த பிள்ளைக்கு செவ்வாதோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். செவ்வாதோஷம் இந்த பிள்ளைக்கு இருக்கா இல்லையா மேம்? 10ல 11 இருக்கு இல்லைங்க மேம்? இல்லம்மா, 10 11 இல்லைங்கம்மா, தோசை இல்லைங்கம்மா. ஓகே, செவ்வாய் தோஷம் இல்லை. அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம் கலத்திர தோஷம் பார்க்க போறோம். 7ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை, 0% தோஷம். அடுத்து 7ஆம் பாவக அதிபதி குரு லக்னத்துக்கு 6, 8, 12ல போகல, 0% தோஷம். அடுத்து கலத்திரக்காரகர் யாரு? கலத்திரக்காரகர் யார்? சுக்கிரன். செவ்வாய். சாமி, மாங்கல்ய காரகன் தான் செவ்வாய். 7க்குரியவன் குரு, அவன் பொண்ணுக்குரியவன் செவ்வாய். இது 2 எடுத்துக்கணும் இல்லைங்க மேம்? ராமச்சந்திரியா மேம், நல்லா பாருங்க. 7ஆம் அதிபதி குரு. சரிங்களா? கலத்திரக்காரகர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து செவ்வாய் அப்படின்னு எந்த ரூல்லையும் யாருமே சொல்லல, சுக்கிரன் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. இவங்கள தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் இங்க போட வேண்டாம்னு சொல்லுங்க மேம், எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேடா.
அதாவது தவறு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் மறதி வர்றதே இயற்கைதான்டா. நானே அடிப்படை கிளாஸ் எடுக்கும்போது சூரியன் அடிப்படை கிளாஸ் எடுக்கும்போது நீதான் என்ன கரெக்ஷன் பண்ண ஞாபகம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திரன் குரு தவறு செய்யறாருன்னா நிறைய கிளாஸஸ் எடுப்பீங்க, அதனால அதெல்லாம் மிஸ்டேக் பண்றது சகஜம் மேம். அது மாதிரி எல்லாத்துக்குமே வரும். ஆனா டோட்டலாவே ரூலே தப்பா சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு எங்களுக்கு. சரி அமைதி அமைதி சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் எல்லாரையுமே வந்து பாவிச்சு போகணும். எல்லாருமே எனக்கு குழந்தைகள். சரி தவற வந்து நான் எல்லாருக்குமே சுட்டி காட்டுறேன் சரிங்களா? அதனால அமைதி. எனக்கு 2 குழந்தையும் வேணும். இந்த 2 குழந்தையும் அம்மா வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க என் குழந்தைகளா. அம்மா வேணும்ல உங்களுக்கு, சரியா? அதற்கு அடுத்தது வந்து இன்னொன்னு கவனிங்கடா எல்லாருமே. 7ஆம் அதிபதி கலத்திர காரகம் சரிங்களா? அவரு லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காரு? 6, 8, 12 போகிறாரா? 6ஆம் இடத்துல போறாரா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு 33% தோஷம், கலத்திர தோஷம் இருக்கு சரிங்களா? அப்ப நம்ம கலத்திர தோஷ ரூல்ல எழுதியிருக்கிறத எடுத்து பாருங்க. 33% தோஷம் உள்ளவங்களுக்கு அதே 33% தோஷம் உள்ளவங்களதான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா 100% தோஷம் இல்லாதவங்கள சேர்க்கணும். இந்த 33 விட 1 பாயிண்ட் கூடினாலும் இந்த ஜாதகரோட இணைக்க கூடாது. ஏன்னாச்சா அவங்க 2 பேருக்குள்ள விவாகரத்து அப்படிங்கிறது வந்துரும். அதனால வந்து இந்த பெண்ணுக்கு வந்து 33% தோஷம் இருக்கு. அந்த பையனுக்கு நம்ம போட்டோம்ல, அதை எடுத்து பாருங்க, 0% தோஷம் வரும். அப்ப இந்த பொண்ணுக்கு இந்த இணைவு அப்படிங்கிறது கரெக்டான மேட்ச் 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும். சண்முகநாதன் சார் கேளுங்க மேடம். இவங்களுக்கு 66 இருந்தா கூட இவருக்கு ஆணுக்கு 0%னால சேர்க்கலாமா மேடம்? சுத்த ஜாதகம் சேர்த்தரலாம்ல? அதாவது சார் வந்து 66% தோஷம் இருந்தாலும் சுத்த ஜாதகங்களை சேர்க்கலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 33% காட்டிலும் 66% அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இதை விட இந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆண் வந்து அதை விட்டு கொடுத்து போயிருவாங்க. 66%க்கும் சுத்த ஜாதகம் நம்ம ரூல் படி சேர்க்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இருக்கு. அதனால இந்த ஜாதகத்தை நம்ம ஓகே பண்றோம். அதுக்கடுத்து புத்திரபாவத்துக்கு வாங்க. புத்திரஸ்தானம் அப்படிங்கறதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருக்க கூடாது. இந்த பெண்ணுக்கு பாருங்க 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. ஆரம்பமே தோஷம், 33% தோஷம் சரிங்களா? அதற்கு அடுத்தது 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4, 8, 12 போகக்கூடாது. இந்த பிள்ளைக்கு 6ஆம் இடத்துல போயிருக்காரு. ஆனா நம்ம புத்திர தோஷ விதிப்படி 4, 8, 12 போகக்கூடாது. அதனால அது 0% தோஷம் ஆயிடுது. அடுத்து புத்திர காரகர் அப்படின்னு சொல்ற குரு லக்னத்துக்கு 4, 8, 12 போக கூடாது. அதனால 0% தோஷம். அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 33% தோஷம் இருக்கிறதுனால 33% தோஷம் உள்ள ஒரு ஆணை. அதே மாதிரி மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம். இப்ப 5ல பாவி இருக்காருல மேடம், சூரியன் இருக்காருல, அது ஒரு மைனஸ் தானே மேடம்? ஆமா, அதுக்கு 33% தோஷம் எடுத்துட்டோம்ல. ஓகே மேடம், ஓகே. அதுக்கு 33 ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க சொல்லுங்க சண்முகம் சார். 5ல பாவி இருக்கிறதுனால 33% தோஷம். அடுத்து 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் அதிபதி சுக்கிரருங்க மேடம். அவர் லக்னத்துக்கு எதுல போகக்கூடாது? 6ல இருக்காருங்க மேடம். அதுக்கு ஒரு 33. உத்தரஸ்தானத்துக்கு எந்தெந்த இடத்துல போனா? 2ல இருக்காரு மேடம். அதுக்கு ஓகே சாரி மேடம். நம்ம ரூல் என்ன? நம்ம ரூல் தாங்க, 2ல இருக்காரு மேடம், அதனால தோஷம் வராது. கரெக்ட் தான் மேடம். லக்னத்தை பார்த்துட்டு 4, 8 போகக்கூடாது. இந்த 4 பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணுங்க. எந்த காரகமா இருந்தாலும் அந்த காரகத்துக்கு பாவி இருக்கக்கூடாது. 5ஆம் பாவமா இருந்தாலும் சரி, 7ஆம் பாவமா இருந்தாலும் சரி, 8ஆம் பாவமா இருந்தாலும் சரி, பாவிகள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அதிபதிகள் அந்த லக்னத்துக்கு
6, 8, 12ல மறையக்கூடாது. புத்திர பாவத்துக்கு மட்டும் 4, 8, 12ல மறையக்கூடாது. மத்த எல்லாத்துக்குமே 6, 8, 12 தான். சரிங்களா? அதுவும் 8ஆம் அதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8, 12 மட்டும்தான் வரும். சரிங்களா? அதற்கு அடுத்ததா இப்ப புத்திர தோஷம் எடுத்துட்டோம். அப்ப புத்திர தோஷமும் அந்த பையனுக்கு 0 தான். அதனால இந்த ஜாதகம் கூட சேர்த்தது நல்லதா போச்சு. இந்த பிள்ளை ஜாதகப்படி குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போனாலும் அந்த பையன் ஜாதகப்படி இந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப செவ்வாய் சரிங்க தோஷம் மேடம். பார்த்துட்டோம், 7ஆம் இடம் பார்த்துட்டோம், 5ஆம் இடம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுற மாங்கல்ய ஸ்தானம். சரிங்களா? இப்ப 8ஆம் இடம். மேம் ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அந்த 5ஆம் இடத்துல சூரியன், நம்ம வந்து 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு எடுத்திருக்கோம். ஆனா இதுல இருக்கு. ஆனா சூரியன் நீசமானதால அந்த தோஷத்தை குறைக்கும்னு எடுக்கணுமா, இல்லாட்டி இன்னும் அதிகமா செய்யும்னு எடுக்கணுமா? அப்படி இது எப்படி நம்ம தோஷ சாமியத்துக்குள்ள போகும்போது வந்து நம்ம வந்து இந்த கிரகம் நலன் செய்யுமா நலம் செய்யாதா அப்படிங்கிற டாபிக்ல தோஷ சாமிய கணக்கு எடுக்க கூடாதுடா. 5ஆம் இடத்துல பாவ கிரகம் இருக்கு. அப்ப அந்த பாவம் அது கெட்டுச்சு அது அப்படிங்கிற நீசம் அஸ்தங்கம் அதெல்லாம் எடுக்க கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது தோஷ ஓகே சாமியத்துக்கு மேம். மட்டும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பையன் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல குரு கெட்டு போயிருந்தாரா? குரு ஆமா நீசம். ஆமாங்க மேம். ஆனா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நீசம் இது எதுவுமே எடுக்கல. 7ஆம் இடத்துல அது ஒரு சுபக்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம பலன் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? 7ல குரு வந்துட்டா அவர் விவாகரத்து அமைப்பை கொடுப்பார் அப்படின்னு நானே பாடம் நடத்திருக்கேனா? 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ குருவோ சந்திரனோ வந்தா விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு நான் பாடம் நடத்திருக்கேனா? ஆமாங்க மேம். அது சுப கிரகம்ன்றதுனால எனக்கு அங்க டவுட் ரைஸ் ஆகல. இது அசுப கிரகம் நீசம் ஆயிருச்சு அப்படின்போது கெட்ட அந்த பலன் குறைச்சு செய்வாரான்னு அங்க ஒரு டவுட், அதான் கேட்டேன் மேம். பையன் ஜாதகத்துல புரிஞ்சுது. அந்த குருவை வந்து நான் ஸ்ட்ராங்கா எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க குருச்சனி பரிவர்த்தனை. அந்த பையன் ஜாதகத்துல குருச்சனி பரிவர்த்தனை, அதுக்கடுத்து சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை. இதுதான் அந்த பையனுக்கு வந்து மத்த நலன்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரிவர்த்தனை தான். ஓகே மேம். ஓகே. இப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்துல 8ஆம் இடத்தை நம்ம பாக்குறோம். சரியா? 8ஆம் இடம் அப்படின்னு போகும்போது இந்த பெண்ணுக்கு 8ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், 8ஆம் இடம் மகரம். ஆனா மகரத்துல வந்து எந்த கிரகமுமே இல்ல. அப்ப முதல் விதிப்படி என்னது? பாவ கிரகம் இல்ல. அப்போ இங்க தோஷ சாமியம் என்ன வரும்? தோஷ சாமியம் என்ன வரும்? முட்டையா 33? மேடம் முட்டைங்க மேடம். ஓகே, முட்டை. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ற சனி லக்னத்துக்கு 6, 8, 12ல போயிருக்காரா? இல்லைங்க மேடம், 2ல இருக்காரு. ஓகே. அப்ப அதுவும் பிளஸ். சரிங்களா? அதுக்கடுத்து இவர் லக்னத்துக்கு 12லயோ 8லயோ போயிருக்கு. இப்ப 8ல வந்துட்டாலும் சனி 8ல ஆட்சிங்கிறத விட்டுட்டு 12ல இருக்கிறதான் பெரிய தோஷமா எடுக்கணும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதியும் சனிதான், ஆயுள் காரகரும் சனிதான். சரிங்களா? இந்த மாதிரிதான் இந்த இடத்துல பாக்கணும். அப்ப சனி 2ஆம் இடத்துல போயிருக்காரு. சரிங்களா? அப்ப இதுவும் டிக் பண்ணிடுவோம். இந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இந்த பிள்ளைக்கு வந்து தீர்க்க சுமங்கலி ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 8ஆம் இடம் பார்த்துட்டோம். அடுத்து கால சர்ப்ப தோஷம் இருக்கா? இல்லைங்க மேடம். ஓகே. அப்ப கால சர்ப்ப தோஷம் இல்லை. சர்ப்ப தோஷம் இருக்கா? அதுவும் இல்லைங்க மேடம். அப்ப சர்ப்ப தோஷம் இல்லை. இன்னொன்னு கேட்டுக்கோங்க. 4ஆம் இடத்துல வந்து நான் சந்திரன், மாந்தி, அதே மாதிரி செவ்வாய் இவங்கதான் வந்தா கேரக்டரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
4ஆம் இடத்துல கேது வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பு நெறி தவற மாட்டாங்க. இந்த பிள்ளைக்கு 4ல கேது இருக்காரு. எஸ் மேடம். 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இந்த பிள்ளையோட 9ஆம் இடம், அதாவது ஒழுக்க கேடுங்கிறது 4, 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கம். இந்த பிள்ளைக்கு 9ஆம் இடமும் பாத்தீங்கன்னா சுத்தம். சரிங்களா? இப்ப 9ஆம் இடத்துக்கு தோஷ சாமியம் அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு கேள்விகள் நமக்கு வரும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறதுக்கும் 9க்கும் காரகர் வந்து பாத்தீங்கன்னா குருதான். நம்ம எழுதியிருப்போம் ஏற்கனவே 1ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்துக்குன்னு சொல்லி காரக கிரகங்கள் எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஆமாங்க மேடம், எழுதியிருக்கு. அதுபடி இந்த 9ஆம் பாவத்துக்கும் நீங்க தோஷ சாமியம் போட்டு பாக்கலாம். இந்த பிள்ளைக்கு 4ல கேது இருக்கிறதுனால இந்த பிள்ளை வந்து வயசுல எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அஃபேர் தான் இந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. மத்தபடி ஒழுக்கம் அப்படிங்கிறது கெட்டு போகல. கன்னித்தன்மை அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான், அதுவும் கெட்டு போகல அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிய வேண்டிய ஒண்ணு. ஏன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தை நான் இந்த இடத்துல ஆய்வுக்குன்னு கொடுக்கும் போது காதல் உண்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் எந்த அளவுக்கு காதலிச்சா அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த கர்மாவை நான் சுமக்க வேண்டி வந்துடும். அதனாலதான் இந்த இடத்துல வந்து கற்பு அப்படிங்கறதையும் உங்களுக்கு விளக்கி இருக்கேன். சரிங்களா? அப்ப இப்ப இந்த பிள்ளைக்கு தோஷங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம தோஷ சாமிய விதிப்படி இந்த 2 ஜாதகங்களும் இணைக்கக்கூடிய ஜாதகங்களா? எஸ் மேடம், அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். 7ஆம் இடம் வந்து குருவா? அப்ப குரு அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வயதில் சனி வந்தாலும் வயதில் மூத்தவங்க, குரு வந்தாலும் வந்து வயசுல மூத்தவங்க தான் கணவனா வருவாங்க. இந்த இடத்துல சனி அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க அகோரமா இருப்பாரு. இங்க குரு அப்படிங்கறதுனால இவரு ரொம்ப அழகா இருப்பான்னு எடுத்துக்க முடியாது. அங்க சூரியன் அப்படிங்கிற சூரியன் குரு சேர்க்கை வர்றதுனால அந்த பிள்ளை அளவுக்கு அழகு இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு மேட் ஃபார் ஈச் அதர், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாரு. சனி குரு வயதில் மூத்தவர்கள் மேடம் ஒரு டவுட்டுங்க. இப்ப 7ஆம் அதிபதி சனி பகவானா இருந்துங்க, அவர் லக்கணத்துல அமர்ந்தாருன்னா இதே மாதிரிதான் வருங்க மேடம்? இதேதான் சார். ஆனா அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாரா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு வந்து வழி இல்லாம ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இந்த இடத்துல குருவாயி அவர் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்ததுனால 5ஆம் இடம்ங்கிறது விருப்பம் அப்படிங்கறதுனால இந்த பெண் விரும்பி அவரை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே இடத்துல சனியும் 7-5 தொடர்பு பெற்றாரு அப்படின்னா விருப்பத்தோட அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு போகும்போது ஆதிக்கம் செய்யற ஒரு கணவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பெண் ஆயிடுவான். அப்ப அந்த இடத்துல அவளுக்கு சுய விருப்பம் அப்படிங்கறது இல்லாம போயிரும். ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது, சுய விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா மன்னிச்சிருனா, நான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க மறந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஜாதகம் பட்டது. இன்னொருத்தர் அனுப்பிட்டு இருக்காரான்னு தெரியலையே. அவரும் இப்ப போன் பண்ணியிருந்தாரு. பட் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால நான் கிளாஸ் முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆமா, அவர் வந்து போன் பண்ண உடனே திருமண தகவல் மையமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல ஜாதகம் பாக்குற இடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னா, கிளாஸ் முடிய போகுதுண்ணா. இந்த 2 ஜாதகமும் நம்ம இப்ப எப்படி தோஷ சாமியம் பாக்குறது, அந்த தோஷ சாமியப்படி இந்த ஜாதகங்கள் எப்படி ஒன்றிணைக்கிறது அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பெண்ணுக்கு சந்திரன் சனி சேர்ந்து, இந்த பெண்ணுக்கு சந்திரன் சனி சேர்க்க
செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை. கவனிச்சிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, கவனிச்சிங்களா? கேக்குதா? செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை. மேடம் இன்னொருக்கா சொல்லுங்க மேடம், புரியல. செவ்வாயும் சந்திரனும் இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை ஆயிருக்காங்க பாருங்க. ஓ சாரி மன்னிக்கணும். சந்திரன் சனி புணர்ப்பு யோகம் இந்த ஜாதகத்துல இருக்கு பாருங்க. அது ஓகேங்க மேம். நீங்க செவ்வாய் சனி எங்கன்னு தேடிட்டு இருக்கோங்க மேம். இப்ப ராகச்சந்திரிகா வளர்ன மாதிரியே நானும் வளரிட்டேன். போன் வந்துச்சுல அதுல டைவர்ட் ஆயிட்டேன். சாரி. பரவாயில்லைங்க மேம். சரிடா, ஓகே. இந்த இடத்துல 11க்குரியவன் இந்த பெண்ணுக்கு ஆட்சியா இருக்காங்க. சரியா? 11க்குரியவங்க ஆட்சி பெற்றா தாரதோஷ ஜாதகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா? அடுத்து சந்திரன் சனி புணர்ப்பு யோகம், அதுவும் இருதார யோகம். அப்ப அந்த பையனுக்கும் சந்திரன் சனி புணர்ப்பு யோகம் இருக்கு, இந்த பெண்ணுக்கும் சந்திரன் சனி புணர்ப்பு யோகம் இருக்கு. அப்ப புணர்ப்பு யோகத்துக்கு புணர்ப்பு யோகம் சரியாயிருதா? இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோங்க, 7ஆம் இடத்துல குருவோ சந்திரனோ இருந்தா கண்டிப்பா இருதார யோகத்தை கொடுக்கும், பரிவர்த்தனை ஆயிருந்தாலும். அதனால இந்த ஜாதக 2 பேருமே தாரதோஷ பரிகாரம் செஞ்சுட்டு தான் திருமணம் முடிக்கணும். சந்திரன் சனி புணர்ப்பு யோகமும் பையனுக்கு 7ஆம் இடத்துல இருக்க குருவும் தாரதோஷத்தை கொடுப்பாங்க. அந்த பையன் தாரதோஷ பரிகாரம் செய்யாம போனா ஏதாவது ஒரு புத்தியில விவாகரத்து வந்துரும். அதனால இருவருமே தாரதோஷ பரிகாரம் செஞ்சுட்டு இந்த ஜோதிடர் அட்வைஸின் பேர்ல இந்த ஜாதகங்கள் 2ம் இணைக்கப்பட்டது. மேடம் இவங்க ஏதோ ஒரு சின்ன அவப்பேர் வந்திருந்தா செய்யலாம்ல மேடம்? இந்த பொண்ணுக்கு வந்திருக்கணும் மேடம். ஆமா சார், அதுதான் நான் முதலே சொல்லிட்டேனே, காதல் அப்படிங்கிறது அது கல்யாணம் வரைக்கும் கூட அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுவே பரிகாரம் தானே மேடம்? குருவோட அனுக்கிரகத்தாலதான் இந்த திருமணம் நல்ல முறையா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அதாங்க மேடம், அதுவே ஒரு பரிகாரம் மாதிரி தானே மேடம் எங்களுக்கு இந்த வயசுல நடக்கிறது? ஆமா சார், கண்டிப்பா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா தாரதோஷ பரிகாரம் முறையா பண்ணிருங்கன்னு சொல்லி இவங்க முறையா திருச்சி பக்கத்துல போய் திருப்பயஞ்சிலியில போய் பண்ணிட்டு வந்துதான் இந்த கல்யாணம் முடிச்சாங்க. இந்த பெண்ணுக்கு அதே மாதிரி இந்த பெண்ணோட ஜாதகத்துல பாருங்க, கேது தசா சுக்கிர புத்தி. திருமணத்தின் போது மட்டும் இல்ல, 27 மார்ச் 2025 வரைக்கும் இந்த பிள்ளைக்கு சுக்கிர தசை, கேது திசையில சுக்கிர புத்தி தான் நடக்குது. இந்த இடத்துல அந்த பையன் ஜாதகத்துல சூரிய புத்தி நடப்புல இருக்கு. அப்ப அந்த பையனுக்கு சூரியன் அவயோகி, ஆனா இந்த பொண்ணுக்கு யோகி. ஆமாங்க மேடம், இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இரட்டைப்படை புத்தியில தான் இருக்குங்க மேடம். ஒருத்தருக்கு தான் இருக்கு, பையனுக்கு ஒத்தைப்படை புத்தி வேலை செய்யுது மேடம். அதனால அதே மாதிரி கேது தசா சுக்கிர புத்தி, இந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தியில தான் திருமணம் நடந்திருக்கு. ஒற்றைப்படையில நடக்கல. ஆனா நம்ம ரூல்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒற்றைப்படை அப்படிங்கிற, அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ 6, 8, 12 புத்திகள் நடக்கும்போது திருமணம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ரூல. சோ இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி. அப்ப இவங்க நம்ம ரூல பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு 27 மார்ச் 2025 வரைக்கும் இவங்க திருமணத்தை தள்ளி போட்டிருந்தா சூரிய புத்தி வந்திருக்குமா? எஸ் மேடம். சூரியன் பாவகத்துல 4ல பேர்றாரு. அப்ப 4, 8, 12 செயல்பட்டா என்ன ஆகும்? 5ஆம் இடத்துல இருக்க சூரியனை என்ன செய்யும்?
5ஆம் இட வேலையை காட்டிரும். பையனுக்குங்க மேடம் இப்ப பாத்தீங்கன்னா 2/6/10 வந்து திசா பிரேக் ஆயிருக்குங்க மேடம். ஆல்ரெடி அவங்க வந்து புத்தி தான் வேலை செஞ்சிருக்குங்க பையனுக்கு. 1/5/9 வேலை செஞ்சிருக்குங்க. பையனுக்கு வந்து சூரிய புத்தி, சூரியன் அவயோகி, சரிங்களா? ஆனா சுக்கிர புத்தியிலேயே இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சு, சரிங்களா? இது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குனாங்கல்ல அந்த ஜோதிடர், அவங்கதான் கிரிமினல். இங்க யாருமே கிரிமினல் கிடையாது. அம்மாக்கும் இந்த பையனோட அம்மா அப்பாவுக்கும் விவரம் தெரியாது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுல வந்து யாரு இந்த ஜோதிடத்தை, இவங்க அம்மா வந்து நம்மகிட்ட ஜாதகம் பாக்குறாங்க, சரிங்களா? ரொம்ப பெஸ்டானவங்க. சோ இத வந்து அந்த பெண்ணோட காதலை டைவர்ட் பண்றதுக்கும் அதற்கு அடுத்துதான் வந்து ஒண்ணு விட்ட தாய் மாமனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க சொந்தத்துல உள்ள எங்கெங்கெல்லாம் மாப்பிள்ள இருக்கு அதுல உள்ள எல்லா ஜாதகத்தையும் வாங்கு, யார் ஜாதகம் பொருந்துதுன்னு சொல்லி பார்த்து அந்த ஜாதகத்தை, இந்த ஜாதகம் தான் இந்த பெண்ணுக்கு பொருந்துது, இத பேசுனா அவங்க அம்மா அப்பா வந்து இதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிரிமினலா ஏற்கனது ஜோதிடர் அடியேன். சூப்பருங்க மேடம், வெரி குட், சூப்பருங்க மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரூல் வந்து 6, 8, 12 படி இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆனா இந்த பெண்ணுக்கு சூரிய புத்தி, அப்ப சூரிய புத்தி வந்து 4, 8, 12 அப்புறம் சந்திர புத்தி வரட்டும் அப்படின்னு காத்திருந்தா இந்த பெண் வந்து காதலித்த பையன் வந்து இந்த பெண்ணை வந்து கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி வீட்டை விட்டு கூட்டிட்டு போய் தாலி கட்டியிருப்பான். ஏன்னா இந்த பெண்ணோட வயது அப்படி 2 கெட்டா வயது அப்படிங்கறதுனால இந்த அந்த பையனுக்கு 2/6/10 இயங்குனதுனால குரு பார்வை இருந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சாச்சு. அதனால இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் இது ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பெண்ணோட தாய் வந்து எனக்கு உறவு, சரிங்களா? மேடம் உங்க ரூல்ஸ் இருக்கனால இப்ப எங்களுக்கு ஈஸிங்க மேடம். இது ரொம்ப ஈஸியா தெரியுது. ரஸ்க் மாதிரி சொல்ற மாதிரி இருக்குங்க மேடம். அதனால இப்ப இந்த இதை நல்லா கால்குலேட் பண்ணிட்டு குலதெய்வ அருள் கோச்சார குரு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கணும், சரிங்களா? அப்ப இந்த பெண் வந்து வீட்டை விட்டு ஓடி போறா நமக்கு தெரியும் போது அந்த இத வந்து நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கான வழிகள் இருக்கா அப்படிங்கறத பார்த்து முன்கூட்டியே சுதாரிச்சுக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏற்கனவே இன்னைக்கு வந்து நான் லேட்டா தான் வந்தேன், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் டைம் வந்து 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இத கரெக்டா புரிய வைக்கணும் அப்படிங்கறதுனால. டவுட்ஸ் இருக்குதா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இது வரைக்கும் நீங்க திருமண பொருத்தம் பார்த்ததுக்கும் இன்னைக்கு நம்ம சொன்னதும் ரொம்ப ஆமாங்க மேடம், ரொம்ப ஈஸியா இருக்கு மேடம். பேப்பர்ல கடன் நீங்க எடுக்க வேண்டியதுதான். செவ்வாய் தோஷமா இருக்கு இல்ல, 7ஆம் இடமா தோஷம் இருக்கு இல்ல, 8ஆம் இடமா தோஷம் இருக்கு இல்ல, காலசர்ப்ப தோஷம் இருக்கா இல்லையா, சர்ப்ப தோஷம் இருக்கா இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்துல இருந்து ஒரு ஜாதகத்துல இல்ல, சரிங்களா? இந்த கொஸ்டின் நீங்க யாருமே கேட்கல. நம்ம குறிப்புல கொடுத்துருப்போம் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு 2ஆம் இட செவ்வாய் அப்படிங்கறதுனாலதான் இதை இணைச்சிருக்கேன். இதே இது 7ஆம் இட செவ்வாய் 8ஆம் இட செவ்வாய்னா இணைச்சிருக்க மாட்டேன். அதுவும் போக பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை விட 9 வருஷம் மூத்தவன், சரிங்களா? 9 வருஷம் மூத்தவன் அப்படிங்கும் போது இந்த பையன் உடம்புல உள்ள வீரியத்தை இந்த பெண்ணால தாங்க முடியும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு நடப்பு 19 வயசுதான் அப்படிங்கறதுனாலயும் வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. இந்த பெண் வெளியே உள்ளவங்கிட்ட போய் நம்ம இத முன்கூட்டியே திருமணம் பேசி வைக்க முடியாது. சொந்தத்துக்குள்ளதான் பேசி வச்சு இந்த பெண்ணை மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த 2 ஜாதகத்தையும் நம்ம இணைத்தோம். நாளைக்கு சூப்பர். தேங்க்யூ மேம்.
நாளைக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு யாருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகம் இருக்கா? சரி, ஓகே. நானே ஏன்னு கேட்டீங்கன்னா, நானே பொருத்தம் பார்த்த ஜாதகங்களை இதுக்குள்ள கொடுக்கும்போது நான் பார்த்த விதிகளை தான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த நேரத்துல அதை நான் விளக்கும் போதுதான் உங்களுக்கு எல்லா தளத்திலையும் உங்களாலையும் முடியும், என்னாலையும் பொருத்தம் பார்க்க முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக மேடம் ஒரு டவுட்டுங்க. இப்ப 10 தசை பொருத்தம் இதுல ஆட் பண்ணிக்கணுமா மேடம்? இப்ப இதுவே போதுமா மேடம்? தசாபுத்தி இப்ப கடைசியா பொருத்தம் பார்த்தோம்ல, அததான் சொன்னேன்ல. பையனுக்கு 2-6-10 தசாபுத்தி நடக்குது, பெண்ணுக்கும் 2-6-10 நடக்குது. 2 பேருக்கும் இந்த 2-6-10 நடக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல சேர்க்கிறோம். இந்த பெண்ணுக்கு இரட்டைப்படை நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் காத்துக்கணும்னா இந்த பெண்ணுக்கு வரப்போறது 4-8-12 வந்துடும். அந்த நேரத்துல இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னு வரும். ஆனா இந்த பெண்ணோட நிலை அதை தாண்டாது அப்படிங்கறதுனால 2 பேருக்கும் இரட்டைப்படை புத்தியில கல்யாணம் பண்ணணும். இது ரூல் படி பார்த்தா ஒரு ஆளுக்கு இரட்டைப்படை நடக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒற்றைப்படை தான் நடக்கணுங்கிறது தான் விதி. ஆனா இந்த இடத்துல குரு பார்வை அப்படிங்கிற ஒன்ன பிளஸ்ஸா வச்சுதான் இந்த திருமணத்தை நம்ம நடத்தணும் அப்படிங்கறது தான் கடைசியா சொன்னேன். தசாபுத்தி பொருத்தத்துக்கு தான் சொன்னேன். இல்லைங்க மேடம், நான் அது கேட்கலைங்க மேடம். தசை பொருத்தங்க மேடம். தசை பொருத்தம், தின பொருத்தம், கன பொருத்தம், ராசி பொருத்தம், அதிபதி பொருத்தம், நட்சத்திரப்படி நம்ம பாத்துக்கணும் சார். ஆஸ் யூசுவலி உங்களுக்கு 9 வரும். ஓகே மேடம், அதுதான் கேட்டேன் மேடம். அதுதான் அதாவது முதல்ல நட்சத்திர பொருத்தம் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம தோஷ சாமிய கணக்குள்ளேயே போகணும். ஓகே ஓகே மேடம். அதுல அப்படிங்கறப்ப அந்த தினம் பொருத்தம் மட்டும் பாத்துக்கிட்டா போதுமா மேம்? பிளஸ் 6-8-12 வராம லக்னம் இது ரெண்டும் பாத்துக்கிட்டாவே போதுமா? மீதி யோனி பொருத்தம் எல்லாமே இதுலயே எடுத்துக்கலாமா? எப்படி? இல்லடா தாட்சாயமா, அதாவது மெயின் தாலி சரடு அப்படிங்கிற ரச்சி பொருத்தம் இருக்கணும். அடுத்து தின பொருத்தம் இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஸுவல் லைஃபுக்கு உள்ளது யோனி பொருத்தம். யோனி, ஆமா, அது இந்த செவ்வாயே டிட்டர்மைன் பண்ணிடும்ல மேம், அதான் கேட்டேன். யோனி கண்டிப்பா இருக்கு. அதாவது மெயினா 5 பொருத்தங்கள் சொல்றாங்க. அதுல தினம், யோனி, சரடுக்கு முக்கியமான ரஜ்ஜு. அதுக்கடுத்து 4வது நாடின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா புத்திரபாவம். புத்திரபாவத்துக்கு ஒரு சிலர் மகேந்திர பொருத்தம் இருந்தா மரப்பொருத்தம், மகேந்திரம் அல்லது மரம். மரப்பொருத்தம்னா தெரியுங்களா? ஒருவருக்கு பால் உள்ள மரமா இருக்கணும், இல்லைன்னா இருவருக்கும் பால் உள்ள மரங்களாக இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் பாவம் இந்த தோச சாமியம் பாத்துறோம்ல, அதுவே போதுமானதல்ல? அந்த மரம் கணக்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஆனா நம்ம பொதுவான விதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடத்துல சொல்லி இருக்கிறதும் கொஞ்சம் பாத்துக்கணும்லடா. ஏன்னு கேளு, இந்த பொண்ணுக்கு 33% தோஷம் இருக்கா? அப்ப தசாபுத்திகளோ ஏதோ ஒண்ணு இந்த பிள்ளைக்கு நடக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு இந்த பிள்ளைக்கு இந்த சுக்கிர புத்திக்குள்ள இந்த பிள்ளை கன்சீவ் ஆனாதான் உண்டு. அடுத்து சூரிய புத்தியில கன்சீவ் ஆக மாட்டா. அந்த பையனுக்கு யோகி. ஆனா இந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா இங்க சூரியன் அவயோகி. சூரியன் அவயோகியா? சாரி, இந்த பிள்ளைக்கு யோகி, அந்த பையனுக்கு சூரியன் அவயோகி. சூரியன் இந்த பிள்ளைக்கு 4-8-12 இயக்குறாரு. அப்ப 4-8-12 இயங்கும் போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பாவகத்துல அவர் 4க்கு போயிடுறாரு. அப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சூரிய புத்தியில ரேர் ஆயிடும். அப்ப அடுத்து சந்திர புத்தி வரைக்கும் அந்த பிள்ளை குழந்தைக்கு காத்திருக்கணும். சரியா? இது சின்ன வயசுங்கிறதுனால தெரியாது. இதே இது ஒரு 25-26 வயசு ஜாதகத்தை சேர்க்கும் போது சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வரும்போது பாத்தீங்கன்னா வயசு 30 தொற்றும். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலேயே கருமுட்டை உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பெண்களை 30 வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவியல் ரீதியா சொல்லுவாங்க. அதனால ஓரளவு இந்த தோஷ சாமியத்துல ஒருவருக்கு புத்திர தோஷம் இருந்தாலே அந்த
நட்சத்திர பொருத்தத்துல புத்திர பாக்கிய பொருத்தம் இருக்கணும். ஆனா பெரியவங்க எல்லாம் கட்டப்படி புத்திர பாக்கியம் இருந்தா நீங்க அதுல வந்து மகேந்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் பெரிய ஜோசியர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் பெரும்பாலும் அந்த மாதிரி சேர்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து புத்திர தோஷமே இல்ல அப்படின்னா இப்ப வந்து நம்ம அந்த நட்சத்திர பொருத்தத்துல மகேந்திர பொருத்தம் பார்க்க வேண்டியல. ஒருவருக்கு சின்ன குறைபாடு இருந்தாலும் 33% ஒருத்தருக்கு தோஷம் இருந்தாலும் அந்த 33% எந்த அளவு வீரியமானது அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால வந்து நட்சத்திரப்படி குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த 33% தோஷம் உள்ளதா தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் கூட இணைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸும் சேரும் போது மைனஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா பிளஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ன்னு ஒருத்தர் சொல்றாங்க. நான் சொல்றதை எழுதி பாருங்க, அப்பதான் புரியும். மைனஸும் சேர்ந்தா மைனஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா மைனஸும் சேர்ந்தா ஒரு சிலர் பிளஸ் சொல்றாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா புத்திர தோஷமும் சேர்ந்தா புத்திர தோஷம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா 2ம் புத்திர தோஷமா சேர்க்கும் போது மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் புத்திர தோஷம் 2 ஜாதகத்திலயும் இல்ல அப்படின்னு வரும்போது அது இல்லாமதான் போகுது, இருக்க மாட்டேங்குது. அதனால இங்க வந்து நம்ம ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் சேர்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம தோத்து போகாம இருக்க மகேந்திர பொருத்தமோ அல்லது மர பொருத்தமோ இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இதை நம்ம ஒண்ணு சேர்க்கணும். புரிஞ்சதா? அனுபவத்துல நீங்க அடுத்தடுத்து பொருத்தம் பாப்பீங்க தர்ஷாயினி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ஜாதகத்தோட நிப்பாட்ட போறது கிடையாது. எப்படி நம்ம இன்னும் ஒரு 5 ஜாதகமோ 6 ஜாதகமோ பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம ஜோதிட கலந்தாய்வுகள்லையும் நம்ம பெரும்பாலும் படிச்ச புத்திர தோஷம் திருமண பொருத்தம் இதைத்தான் அடிக்கடி நம்ம பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்மளே புது ரூல் எழுதிடலாம். ஓகே, இன்றைய வகுப்பு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட இந்த தோஷ சாமியம் உங்களுக்கு ரொம்ப லாஸ்டா ஒரு சின்ன டவுட்டுங்க மேடம். இந்த நான் சர்ப்பதோஷம் எடுத்தோம்னாங்க மேடம், 1ல ராகு கேது இருந்தா அந்த லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம உதாரண ஜாதகங்கள் பார்ப்போம் இல்லையா? இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் மேடம். அந்த 1ஆம் இடத்துல நம்ம பார்த்தோங்க மேடம் நேத்து. இன்னைக்கு வந்து 2ஆம் இடத்துல அப்படி இருந்ததுன்னா நாம அதுக்கும் அந்த மாதிரி பார்க்கணும். அதிபதி சேர்ந்து இருக்கிறத சேர்த்தணுமா மேடம்? நம்ம 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆயுள் அல்லது மாங்கல்யம் பாக்குறோம் இல்லையா சார்? ஆமாங்க மேடம். அப்ப 8ஆம் இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சூரியனோ சந்திரனோ இருந்தா சூரியன்